ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நம்ம வரங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுகெல்லாம் அதனால தான் என்னென்னா கனியும் முக்கியம். அங்கே கனி இருந்தால் தான் இதில் டென்ஷனும் ஆமாம் கோபமும் படாமல் குத்துற பக்கமெல்லாம் சரி. அதான் சொல்லுவான்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, மத்தளத்துக்கு இது உரலுக்கு ஒத்த பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு எல்லா பக்கமே இடி. என்னதுங்க, நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாக எத்தனை பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திரும்பின பக்கமெல்லாம் இடி விழுகும் அப்படின்னா நீங்கள் நல்ல கிறிஸ்தவன்னு அர்த்தம். சத்தமே வரக்கூடாது. ஆலயத்தில் ஒளியை வச்சு அடிக்கும்போது என்ன வரக்கூடாது? இது ஆலயம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்னத்தை வச்சு அடித்தாலும் என்ன வரக்கூடாது? சத்தமே வரக்கூடாது. ஒரே சத்தம் மட்டும் வரலாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்குள்ள எப்ப தேவன் உன்னிலிருந்து வெளிப்பட விரும்புவார்? நான் யோசிப்பேன், நமக்கு நெகட்டிவா தோன்றுகிற விஷயத்திலும் தேவன் பாசிட்டிவான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். நமக்கு சொல்லுங்க எதிராக வரும். ஐயோ எதிராக வருதில்ல, அந்த எதிரானவைகளையும் உங்கள் பக்கத்தில் திருப்புறதுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தால் மட்டும் போதுமான. ஸ்தோத்திரம்.